அனைவருக்கும் நற்காலை வணக்கம். மீண்டும் ஒரு முறை இந்த அகத்தொண்டர் நிகழ்ச்சியிலே இந்த வீடியோ வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்றைய நாளிலும் கூட ஒரு விஷயத்தை நம்ம நினைக்க போறோம். என்ன அப்படின்னாக்கா, நம்ம எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், ஜீசஸ் லவ் யூ அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்றது. கடவுள் உங்களை நேசிக்கிறார், ஏசாமி உங்களை நேசிக்கிறார்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்றதுல நமக்கு ரொம்ப பிரியம். அவங்களும் அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நம்ம அதுக்காக ஆசைப்படுவோம். ஆனா கிறிஸ்தவம் என்பது ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு சொல்லி அவரை தெரியாத மற்றவங்க கிட்ட சொல்றது இல்ல. ஜீசஸை நான் முதல்ல லவ் பண்ணணும், ஏசப்பாவை நான் நேசிக்கணும். என்னுடைய செயல்கள்ல, என்னுடைய எண்ணங்கள்ல, எல்லாவற்றிலும் நான் அவரை மட்டுமே நேசிக்கிறேன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையின் செயல்ல இருக்கணும். அதை நம்ம நினைப்போம். அதான் அவர் இயேசு மட்டுமே போதும் சொல்லி நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அததான் இந்த பாட்டு கூட சொல்லுது, நீங்க போதும் இயேசுவே, நீங்க போதும், நீங்க போதும்னு சொல்லி. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், தெரிந்தவர்களோடு கூட சேர்ந்து பாடுவோம். உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட யாருமே இல்லை சொல்லிக்கிற பாடல்.
பூர்வ பாதைகள் எது என்று பார்த்து அவைகளே நடங்கள் அப்படின்னு சொல்லி எரேமியாவில சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஆரம்பம், நம்முடைய துவக்கம் சரியாக தான் ஒரு காலத்துல இருந்தது. ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று ஞானஸ்தானம் பெற்று சபையிலே அங்கத்தினராகி ஆவியிலே மகிழ்ந்து கலிகூர்ந்து சபைகளுக்கு சென்று தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்த நாட்கள் முதற்கொண்டு நம்முடைய ஆரம்பம் சரியாகத்தான் இருந்தது. ஆனால் காலப்போக்கிலே நம்முடைய பாதை மாற்றப்பட்டு விட்டது. எதை நோக்கி ஆரம்பித்தோம் அதை மறந்துவிட்டு உலகத்தில் இருக்கிற ஆசாபாசங்கள், இச்சைகள், மோகங்கள், தேவைகள், ஆஸ்திகள், அந்தஸ்துகள், பதவிகள், பெருமைகள், மனமேட்டின்கள், இவைகள் நம்முடைய இருதயத்தை கரைப்படுத்தி கடவுளுக்கும் நமக்கும் ரொம்ப தூரத்தை உண்டாக்கிடுச்சு. பெயர் கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்த வாழ்க்கை இந்த வருடத்திலே கூட முடிவடையிட்டோம். நம்முடைய ஆராதனைகள் ஒரு ஆர்ப்பாட்டமாக இல்லாமல் ஒரு அர்ப்பணிப்பாக கடவுள் கேட்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் வாழும்படியாக ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு அர்ப்பணிக்க கடவுள் நமக்கு உதவி செய்வார். நீங்கள் எதை செய்தாலும், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அது கடவுளுடைய நாம மகிமைக்காக செய்யுங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதனால அவருடைய மகிமைக்காக நாம எதையாகிலும் செய்வோம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை, நம்முடைய விசுவாச வாழ்க்கை எல்லாவற்றையும் அவருடைய மகிமைக்காக நாம் செலவழிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.